வணக்கம் நண்பர்களே, இது குரட்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு தீர்வு காண்ற ஒரு பதிவு. சாதாரணமாக நம்மள பல பேர் தூங்கும்போது நல்லா கொரட்டாயிடும். நம்மளோட கொரட்டை மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்கும். அதுவும் மற்றவங்க கொரட்டை விட்டாலும் நமக்கும் ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்கும். அதற்கான தீர்வு ரொம்ப எளிமையானது. உங்களில் நிறைய பேர் மற்றவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, கொரட்டை பிரச்சனை ஒரு வாரத்தில் சரியாயிடும், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க 4 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கொரட்டை பிரச்சனை மருந்து மாத்திரையால் சரி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. கொரட்டை மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் கொரட்டை விடும்போது வர்ற சத்தத்தினால உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு தூங்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். கொரட்டையிலேருந்து வர்ற சத்தத்தினால அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அதுதான் அந்த பிரச்சனை. சரி, வேற எப்படி தான் கொரட்டையை சரி பண்ணுறது? முதல்ல கொரட்டைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொரட்டை எப்படி வருது? யாரெல்லாம் அதிகப்படியான நேரம் மூக்கு வழியாக சுவாசிக்கிறத விட வாய் வழியாக சுவாசம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொரட்டை பிரச்சனை வருது. நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் நம்மள பல பேர் இந்த விஷயத்தை தான் செய்கிறோம். அதனால தான் இரவில் நம்ம தூங்கும்போது கொரட்டை வருது. நான் சொல்கிற விஷயத்தை உங்களால் நம்ப முடியலன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் மூச்சு விடுற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களையே அறியாமல் உங்கள் வாய் வழியாக சுவாசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, இந்த கொரட்டை பிரச்சனை எப்படி தான் சரி பண்ணுறது? மூச்சு பயிற்சி மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு. அதுக்காக இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் தினமும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு 2 நாள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரட்டை பிரச்சனையே இருக்காது. மூச்சு பயிற்சினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் மூக்கோட ஒரு துவாரத்தை அடைச்சிக்கிட்டு இன்னொரு துவாரம் வழியாக காற்றை சுவாசித்து அதை மறுதுவாரம் வழியாக வெளியில் விடுங்க. இதையே திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளவு தான் மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் செஞ்சாலே போதும். உங்கள் மூக்குள்ள இருக்க அடைப்பெல்லாம் போய் உங்களோட கொரட்டை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இந்த பதிவால் உங்களோட கொரட்டை பிரச்சனை நீங்கள் சரி பண்ணுவீங்களோ இல்லையோ, இரவில் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டு தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி அவங்கள இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க. அவ்வளோதான். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.